வெல்கம் டு டிஎன்பி சேனல். இன்னைக்கு ஸ்கிப்பி டாய்லெட்டோட 74th எபிசோடான அனாலிசிஸ் தமிழில் பார்க்குறீங்க. நம்ம ஸ்டார்ட் எபிசோடில் இன்னைக்கு நிறைய கிடச்சிருக்கு. டைட்டன் கேமராமேன் செத்தானா இல்லை பொழைச்சாங்கன்னு தெரியல. அதை நம்ம டீட்டெயிலாக போவோம். வாங்க வீடியோவில் போவோம். ஃபஸ்ட்டில் பிளாங்க் ஸ்க்ரீனாக ஆரம்பிச்சு நம்ம சயின்டிஸ்ட் கேமராமேன் தான் பார்த்தோம். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவனுக்கு 3 கேமரா இருக்குது. ஒரு கேமரா ஹெட் கேமராவும் 2 சைட் கேமராஸ் இருக்குது. இந்த பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு தெரியல. அது வேணால் கோராக இருக்கலாம் அவனுக்கு. இந்த டிவி மேனை நம்ம 73rd எபிசோடு பார்த்தோம். இந்த குளோவால் மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நமக்கு இப்போ தெரியுது. இப்போ டைட்டன் டிவி மேன் மாதிரியே ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி எது உள்ளே வந்தாலும் வேறு இடத்துக்கு அனுப்ப முடியுது. அதனால அந்த சயின்டிஸ்டோட ஹெட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அந்த டாய்லெட்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் மீன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா தான் ஃபாலோ பண்ணி வரும். அதுவும் ரிவர்ஸில். இப்போயே அந்த தலையத்துக்கு கொண்டு வந்து வைப்போம். இங்கே அப்படியே இங்கே தான் சிம் கேமராமேன் இருக்காப்புல. 57 எபிசோடில் பாதியானப்போ அதே பாதியோடு இருக்கான். அவன் தான் இவன். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டே போயிடும். இப்போ நம்ம டிவி மேன் நல்லா ஒரு மாதிரியே குட் பாய்ன்னு சொல்லி தலையில் கொடுத்து கத்தி வச்சு குத்தி ஒரே அடியில் சாவிச்சிருக்காப்புல. நம்ம டிவி மேன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்ட்டு ஒரு பஞ்சு மனுஷனுக்கு ஒரு போது தெரியும். இதில் இப்படி சாங் ப்ளே ஆனாலே மனுஷங்களாம் இன்ஃபெக்ட் ஆகிடலாம் சொல்கிறாங்க. இவங்களாம் இப்போ தான் கேப்சர் பண்ணி இன்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் முக்கியமானது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கூட சிம் கேமராமேன் டிவி உமன் மேலேயே தான் கண்ணா இருக்காப்புல. இதுதான் ஜிமேனோட பாடின்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஆர்ம்ஸ் லெக் தான் இருக்குது. ஆனால் இந்த ஜெட் பேக்கை பற்றி யாருமே பேசலை. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஜெட் பேக்கு, அந்த பற்றி தான். இந்த ஜெட் பேக்கு தான் ஜிமேன் அட்டாச் பண்ணியிருப்பான். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 17th எபிசோட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். 17 எபிசோடில் 2 கண்டெய்னர்ஸோடு போவான். 72 எபிசோடில் 4ஆக மாறும். 73ல் எந்த மாற்றமுமே இல்லை, 4ஆக தான் இருந்துச்சு. அது இந்த 4 கண்டெய்னர்ஸ்லேருந்து 2 கண்டெய்னர் மட்டும் அட்டாச் பண்ணி அதுலேருந்து பூஸ்ட் மாதிரி வந்துச்சு. இதோ ஜெட் பேக் மாதிரி. இதை பின்னாடி அட்டாச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிமேன் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு. இதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஜிமேன் எதை அட்டாச் பண்ண இந்த டைமில் தான் கைஸ் இந்த கண்டெய்னர்லாம் அப்படியே வச்சுப்பான் ஜிமேன். அவனோட ஓல்டு அப்கிரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா. இங்கே ஜெட் பேக் வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதை அவங்க காமிச்சிருக்காங்க. ஜெட்டா கோட் தான் போகிறான் பாருங்க. இங்கே இதை அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம 74th எபிசோடுக்கு போயிடும். இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ போகிற சீக்ரெட் பேஸில் அந்த 2 காலும் ஜிமேனுக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். 2 காலையில் கை என்னோட கெஸ்ஸிங் பொறுத்து இப்போ ஜெட் பேக்ஸு கிடச்சிருச்சு. இப்போ கையிலலாம் கால் கிடச்சிருக்கு. இப்போ எதோ டிவி மேன் சொன்னாலே அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஆனால் ஃபஸ்ட்டுலேயே கேமராமேன்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க கேமராஸ். அதை மறந்துட்டு இங்கே வந்துட்டான் டிவி மேன் பேஸுக்கு. இந்த சயின்டிஸ்ட் டிவி மேன் என்ன சொல்கிறாருன்னா
அந்த ஃபக்கிங் கேமராவை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறது. இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தத்தில் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ் வந்து யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க டிவிமென்ஸ். இங்கே வந்து ஆஸ்ட்ரோ ஆர்மை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரோ ஆர்மோட பார்ட் தான் நினைக்கிறேன், என்னோடய கெஸ்ஸிங் பொறுத்தது. ஏன்னா இங்கேயும் லைட்டாக டேமேஜாக இருக்குது. இதுக்கப்புறமா தான் இவர் போயிட்டு டைட்டன் டிவி மேலே தடுப்பார். இப்போ நம்ம இதுலேருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கேமராவை ஆஃப் பண்ணியாச்சு. இதோ நம்ம டக்குக்கு கொடுத்தாருல வெளிக்கு. இப்போ டைட்டன் டிவி மேன் என்ன சொல்கிறான்னா, அவங்களோட சிக்னல் எனக்கு கிடச்சிருச்சு பாருங்க அப்படின்ட்டு. அதாச்சும் ஜி மேன் எங்கே இருக்கானோ அவங்கக்கிட்ட ஒரு கேமராமேன் இருக்கான்ல, அந்த கேமராமேன் வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அது கனெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான், அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இதை வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. They are weakened. Perfect time to attack தான் டிவிமேன் சொல்கிறது. சண்டைக்கு ரெடிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக டைட்டன் கேப்டன் வந்து ஸ்பீக்கர் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நீங்களாம் வரக்கூடாது, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ பெரிய அட்டாக்கே நடக்க போகுது ஆஸ்ட்ரோகாரி. ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். ஸ்பீக்கர் மேன் ஆடணும்னு நினைக்கும் போது ஆடும்போதெல்லாம் சைலண்ட்லாம் புக வருது. இன்னைக்கு இந்த வாரே முடிஞ்சிடும்னு சொல்கிறான் ரைட். ஜி மேனை கொண்டு வா பேசுக்கு அப்படின்னு சொல்கிறான் சயின்டிஸ்ட் ஜி மேன். ஓ, அவங்க கொண்டு வர முடியாது, நாங்கள் வந்து ஒரு பேம்ப்ளெட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்துகிட்டு வருவானே அவன். அதை வந்து சீக்கிரமாக ஆராய்ச்சி பண்ணுங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆஸ்ட்ரோ அட்டாக்ஸு, நம்ம அதை பார்க்க வேணாம். ஸோ இந்த அட்டாக் தான். இப்போ தான் அந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட் வரும். இந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட் டெக்னாலஜி சூப்பர் அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்குது. அந்த ஹெல்மெட்லேருந்து மாஸ்க், இது கிளாஸஸ் வேறு வருதுங்க. அது எதுவும் சும்மா தான் ஓடி போகணும்னு நினச்சா ட்ரூப்ஸையாக கூட்டிகிட்டு வந்துடுச்சு. 51 டைட்டில் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. கேமராமேன் டைட்டன் கிளீனிங் த ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோ ட்ரூப்ஸ். அதாச்சும் ஆஸ்ட்ரோ டாய்லெட் குரூப்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தவங்கள தான் க்ளீன் பண்ணியிருக்காரு 51 எபிசோடில் டைட்டன் கேமராமேன் 51 எபிசோடில் தான் க்ளியர் பண்ணியிருக்காரு. இப்போ இது செகண்ட் குரூப் தான் சக்தி வாய்ந்தவங்களாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு மதர்ஷிப்பா இல்லைன்னா ஒரு ஹெவி கோரத்துன்னு நினைக்கிறேன். அது லைட்டோட வேகத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காப்புல, அது எஃபெக்ட் பூம். இதோ நம்ம சீரியஸான கட்டத்துக்கு வந்தோம் கைஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து கேமராமேன் சர்வைவ் பண்ணுவானா மாட்டானா நம்ம எல்லாரோட எண்ணம். இங்கேருந்து போனதுக்கப்புறமா அங்கே தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கரெக்டாக ஒரு டேஷ் கொடுத்து கிளம்பும்போது 2 டாய்லெட்ஸ் தான் பின்தொடருது. அதுவும் இல்லாமல் அதை அனுப்பின லேசர்லாம் வந்து கேமராமேன் டைட்டன் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டான். அதனால அவனுக்கு எனர்ஜி இருக்குது, பேஸ் வரைக்கும் பறந்து போகிற அளவுக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்பீக்கர் மேனை கட்டி பிடிச்சிட்டு டிவி மேன் என்ன தெரியுமா சொன்னார், ஐ காண்ட் யூ போட் டு டை அப்படின்னு தான். நீங்கள் 2 பேரும் செத்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா டைட்டன் கேமராமேன் போயிட்டான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் மேனும் கிளம்புறாரு. அதுக்கு தான் இப்போ அந்த பிளாக் ஸ்மோக்குள்ளே போயிட்டாங்கன்னா இது கேமராமேன்ஸ் தான் எஸ்கேப் ஆயிடுவாங்க.
அதுக்கு தான் இந்த கேமராமேனும் பிளாக் ஸ்மோக் அது தேடி போவோம். ஆனால் அதுக்குள்ளே போயிருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு ஆஸ்ட்ரோ டாய்லெட் ட்ரூப்ஸை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. எல்லாமே செம்ம ஸ்ட்ராங். நம்ம டைட்டன்ஸோட ஃபுல் பவரில் கொண்டு வந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸை தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த மதர்ஷிப்பே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சக்தி. சரி லேசர் விடாமல் அப்படியே மோதி தாக்குனாலே நம்ம டைட்டன்ஸ்லாம் செத்து போயிடுவாங்க. அதனால தான் டைட்டன் கேமராமேன் ஓடுறதுக்காக தான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு டேஷ் பண்ணிட்டு போனார். இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். அடுத்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.